நலம் வாழ வாழ்த்துக்கள். நல்வாழ்வும் வழியும் என்ற எங்கள் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். மருந்தகத்தில் வாங்க முடியாத ஒரு ரகசிய மருந்து நம் உள்ளேயே இருக்கிறது. அது மருந்துகளாகவோ மாத்திரைகளாகவோ கிடைக்காது. ஒவ்வொரு புன்னகையிலும், ஒவ்வொரு சிரிப்பிலும், ஒவ்வொரு அன்பு தருணத்திலும் அது இருக்கிறது. இன்று இந்த நேர்மறை உணர்வுகள் எப்படி நம் உடலை உண்மையாக குணப்படுத்துகின்றன என்பதை பற்றி பேசலாம். பல வருடங்கள் நமது DNA தான் நமது விதி என்று நம்பப்பட்டு வந்தது. அது எழுதப்பட்ட பிறகு மாற்ற முடியாது என்று நினைத்தோம். ஆனால் இன்று எபிஜெனடிக்ஸ் ஒரு புதிய உலகத்தை காட்டுகிறது. நமது எண்ணங்கள், உணர்வுகள், வாழ்க்கை முறை, சூழல் ஆகியவை ஜீன்களை ஆன் செய்யவும் ஆஃப் செய்யவும் முடியும் என்பதை நிரூபிக்கிறது. இதனால் குணமடைதல் என்பது உடலில் மட்டுமல்ல, அது ஒவ்வொரு செல்லின் அணுமட்டத்தில் ஆரம்பிக்கிறது. எபிஜெனடிக்ஸ் என்பது மரபணுக்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் அல்லது அமைதியாக இருக்க வேண்டும் என்பதை டிஎன்ஏயை மாற்றாமல் கட்டுப்படுத்தும் ஒரு அறிவியல். இதற்கு பின்னால் நடைபெறும் செயல்கள் அணுமட்டத்தில், அதாவது மொலகுலர் லெவல் நிகழ்கின்றன. ஒவ்வொரு உணர்ச்சியும், அன்பு, மகிழ்ச்சி, கோபம், பயம் அனைத்தும் உங்கள் உடலுக்கு ஒரு செய்தி அனுப்புகின்றன. நீங்கள் கோபமாகவோ பதட்டமாகவோ இருந்தால் உங்கள் மூளை கார்டிசோல் மற்றும் அட்ரினலின் போன்ற ஹார்மோன்களை வெளியிடும். இவை உடலை அவசர நிலைக்கு தயார்படுத்தும். ஆனால் இது நீண்ட நாட்கள் தொடர்ந்தால் உடலுக்கு தீங்கு தரும். அதே சமயம் அன்பு, நன்றி, மன்னிப்பு போன்ற நற்பண்புகள் என்டார்பின், செரட்டோனின், ஆக்சிடோசின் போன்ற நல்ல ரசாயனங்களை வெளியிடும். இவை உடல் அழற்சியை குறைத்து தசைகளை தளரச் செய்து செல்கள் மீண்டும் புதுப்பிக்கப்படுகின்றன. விதியையும் நோயையும் வெல்ல ஒரு விஞ்ஞானம் தந்த வழிதான் எபிஜெனடிக்ஸ். 1. மரபணுக்கள் மற்றும் டிஎன்ஏ. நம்முடைய உடலில் இருக்கும் ஒவ்வொரு செல்லிலும் ஒரே டிஎன்ஏ தான். ஆனால் எல்லா ஜீன்களும் ஒரே நேரத்தில் வேலை செய்யாது. இதற்கு காரணம் டிஎன்ஏ மெத்திலேஷன். டிஎன்ஏவின் சில பகுதிகளில் ஒரு சிறிய மெத்தில் குரூப் சேரும். இது ஒரு சிறிய ரசாயன குழு. இந்த குழு ஜீனின் பவர் ஸ்விட்ச் போன்றது. அது சேரும்போது ஜீன் அமைதியாகிவிடும், அதாவது ஆஃப் மோடுக்கு சென்றுவிடும். அது இல்லாத போது ஜீன் செயல்படும், அதாவது ஆன் மோடுக்கு சென்றுவிடும். ஸ்ட்ரெஸ், உணவு பழக்கம், சூழல் இவற்றால் டிஎன்ஏ மெத்திலேஷன் மாறிவிட்டால் சில ஜீன்கள் தவறாக ஆன் ஆஃப் ஆகலாம். அதுவே நோய்களின் துவக்கம். 2. ஹிஸ்டோன் மாடிஃபிகேஷன். நம்முடைய டிஎன்ஏ ஒரு நீண்ட நூல் மாதிரி இருக்கின்றது. அது சின்ன சின்ன புரதங்களின் மீது சுருண்டு கிடக்கிறது. அந்த புரதங்களுக்கு பெயர்தான் ஹிஸ்டோன்ஸ். டிஎன்ஏ ஜீன்கள் எப்போது வேலை செய்ய வேண்டும், எப்போது அமைதியாக இருக்க வேண்டும் என்று ஹிஸ்டோன்ஸ் தான் முடிவு செய்கின்றது. அதாவது அசெட்டில், மெத்தில், பொஸ்பேட் மாதிரியானவை சேரும் அல்லது நீங்கும். அது சேரும்போது டிஎன்ஏ தளர்ந்து ஜீன் வெளிப்பட ஆரம்பிக்கும். அது நீங்கினா டிஎன்ஏ இறுக்கமாகி ஜீன் ஆஃப் ஆகிவிடுகின்றன. இதுவே எபிஜெனடிக்ஸ் என்று சொல்லப்படுகிறது. 3. நான் கோடிங் ஆர்என்ஏ. ஆர்என்ஏ என்பது ரைபோ நியூக்ளிக் அமிலம் அல்லது மரபணு தகவலை எடுத்துச் செல்லும் அமிலம் எனப்படும். இது டிஎன்ஏவில் இருக்கும் தகவலை எடுத்து செல்கிறது. அந்த தகவலை பயன்படுத்தி புரதம், அதாவது புரோட்டீன் உருவாக உதவுகிறது. எல்லா ஆர்என்ஏக்களும் புரதம் உருவாக்காது. சில ஆர்என்ஏ மூலக்கூறுகள் மற்ற ஜீன்களின் செயலை கட்டுப்படுத்தும். இவை ஜீன்களின் வெளிப்பாட்டை தடுக்கவோ அல்லது ஊக்குவிக்கவோ பயன்படும். நீண்டகால மன அழுத்தம் இந்த ஆர்என்ஏவின் உருவாக்கத்தையும் செயல்பாட்டையும் மாற்றி உடலின் செல்கள் எப்படி செயல்படுகின்றன என்பதை பாதிக்கக்கூடும். டாக்டர் மைக்கேல் மீனி மற்றும் மோஷே சீஃப் என்ற விஞ்ஞானிகள் சிறு எலிகளின் தாய்மையின் அளவை ஆராய்ந்தார்கள். அன்பாக பராமரித்த தாயின் குட்டிகளின் மூளையில் ஸ்ட்ரெஸ்ஸை கட்டுப்படுத்தும் ஜீன்கள் ஆன் நிலையில் இருந்தன. அன்பில்லாத தாயின் குட்டிகளில் அவை ஆஃப் ஆக இருந்தன. இதுவே எமோஷனல் என்வாயர்மெண்ட் சேஞ்சஸ் ஜீன் எக்ஸ்பிரஷன் என்ற உயிரியல் ஆதாரம். 4. குணமடைதல் மற்றும் எபிஜெனடிக்ஸ். அன்பு, நன்றி, அமைதி போன்ற உணர்வுகள் மூளையின் ரசாயனத்தை மாற்றி டிஎன்ஏவின் மெத்திலேஷன் மற்றும் ஹிஸ்டோன் மாற்றங்களை சரி செய்யும். இதனால் நோயுடன் தொடர்புடைய ஜீன்கள் மந்தமடைந்து குணமடைதல் சம்பந்தமான ஜீன்கள் செயல்படத் தொடங்கும். நீங்கள் பயம், கோபம், பதட்டம் போன்ற உணர்வுகளில் இருந்தால் உங்கள் மூளை அபாயம் என்று உடலுக்கு சிக்னல் அனுப்பும். அதனால் செல்கள் தங்கள் பாதுகாப்பு நிலைக்கு மாறுகின்றன. அந்த நேரத்தில் குணப்படுத்தல் நிறுத்தப்படுகிறது. அதனால் நல்ல எண்ணம், நல்ல உணவு, நல்ல தூக்கம் நம் டிஎன்ஏயை சரியாக செயல்பட வைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். மேலும் பயனுள்ள ஆரோக்கியம் தொடர்பான தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.